அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோல என்ன விஷயம் அப்படின்னா, நாளைக்கு தை அமாவாசை வருது. தை அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விசேஷமான நாள். அது மட்டும் இல்லாம முன்னோர்களின் ஆசையை நமக்கு வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள்ல நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த 12 மாதங்களை ரெண்டா பெரியவங்க பிரிச்சு வச்சிருக்காங்க. அதுல ஒண்ணு தட்சிணாயன காலம், உத்தராயண காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தை மாதத்திலிருந்து ஆனி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 6 மாதங்கள் உத்தராயண காலம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரக்கூடிய 6 மாதம் தட்சிணாயன காலம்னு சொல்லப்படுது. இப்ப நம்ம இந்த ஆடி மாத அமாவாசையும் தை மாத அமாவாசையும் ரொம்ப சிறப்பா சொல்றதுக்கு முக்கிய காரணம், இந்த 6 மாதங்கள்ல முதல்ல தட்சிணாயனத்துல நமக்கு ஆடியும், உத்தராயண காலத்துல முதல்ல தை மாதமும் வரனால அந்த அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்கு. இந்த அமாவாசை தினத்துல நம்ம முன்னோர்கள் எப்படி நம்ம பூலோகத்துக்கு வராங்க, நம்ம கிட்ட என்ன அவங்க எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோல சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம நம்ம ஆன்மீகம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல நான் ஏற்கனவே அமாவாசை நாட்கள்ல செய்ய வேண்டியது, செய்யக்கூடாதது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். நான் எங்க வீட்டுல பண்ற வழிபாடு கலச வழிபாடு சொல்லியிருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க, தேவைப்படுறவங்க ஆன்மீகம்ங்கிற பிளேலிஸ்ட்ல பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை 18/1/2026 காலை 1:20 முதல், அதிகாலை 1:20 முதல் அடுத்த நாள் காலை திங்கட்கிழமை 2:31 வரைக்கும் அமாவாசை இருக்கு. அப்ப நாளைக்கு முழு அமாவாசையா நமக்கு இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம எப்பவும் போல நம்ம வீடு வாசல் எல்லாமே சுத்தம் பண்ணிக்கணும். நம்ம பூஜை ரூம்ல விளக்கு ஏத்துறது, காலையில ஏத்துறது, பிரம்ம முகூர்த்தத்தில் ஏத்துற விளக்கு நீங்க ஏத்தலாம். ஆனா நீங்க பூஜை பண்றது, சாம்பிராணி போடுறது, மணி அடிக்கிறது இதெல்லாம் நாளைக்கு பண்ணாம முதல்ல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். அதாவது நீங்க சில பேர் ரொம்ப வசதியா இருக்கவங்க ஐயருங்கள்லாம் கூட்டிட்டு புரோகிதரை கூட்டு வீட்டுல பண்ணுவாங்க. அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க. இல்ல நதிக்கரைகள்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே வச்சிருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா அங்க ஐயருங்க எப்பவுமே இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் நீங்க சொன்னீங்கன்னா அந்த நாள் நட்சத்திரம் எல்லாம் சொல்லிட்டு அந்த அவங்களோட பேரு, முன்னோர்களுடைய பேரு, 3 தலைமுறையோட பேரை சொல்லிட்டு நம்ம திதி கொடுத்துட்டு அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு ஆத்திலேயே நம்ம குளிச்சுட்டு வரலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வசதி இருக்கோ அந்த மாதிரி பண்ணலாம். நேரம் சொல்லிட்டேன், எந்த மாதிரி பண்ணலாங்கிறது சொல்லியாச்சு. முதல்ல நமக்கு நாளைக்கு முன்னோர்கள் வழிபாடுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அவங்கள வணங்கிட்டு அவங்கள நீங்க காக்க வைக்காம அவங்களுக்கு படையல் போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப இந்த படையல்ல போடுறதுக்கு நம்ம ஏற்கனவே வீடியோ நிறைய தடவை சொல்லியிருக்கேன். வாழைக்காய் கண்டிப்பா இருக்கணும். அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், அவங்களுக்கு ஏதாவது ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பசுக்களுக்கு உணவு கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த அகத்திக்கீரை யார் கொடுக்கலாம் அப்படின்னா, தர்ப்பணம் கொடுக்கறவங்க அகத்திக்கீரை கொடுக்கறது நல்லது. அம்மா அப்பா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு பசுக்களுக்கு உணவு கொடுக்கறது நல்லதுன்னு நினைக்கிறீங்க, நீங்க கொடுக்கணும்னா பழங்கள் இல்ல கீரை வகைகள், அருகம்புல் இந்த மாதிரி வாங்கி கொடுங்க. அகத்திக்கீரை தாய் தந்தை இல்லாதவங்க தான் பாத்தீங்கன்னா அந்த அகத்திக்கீரை கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம படையல் போட்டுட்டு நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு அவங்க அந்த உணவை காகத்துக்கு முதல்ல வச்சிடணும். அந்த காகத்தை எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, குலதெய்வத்திலையும் நம்ம பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் குலதெய்வ அங்கதான் இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுல அவங்களுக்கு படையல் போட்டதுக்கு அப்புறம் நீங்க அதுக்கப்புறமா நீங்க கோவிலுக்கு போய் குலதெய்வம் கோயில்ல போய் நீங்க உங்க முன்னோர்களோட ஆசையை அங்கேயும் வாங்கிட்டு வரலாம். ஒன்றும் தவறு கிடையாது. இப்ப முன்னோர்களுக்கு நம்ம ஏன் திதி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா பித்திருக்கள் தோஷம் உண்டாகும். பித்திருக்கள் தோஷம் எங்கெல்லாம் இருக்கோ அங்க பாத்தீங்கன்னா அந்த வம்சாவளியில ஏதாவது ஒரு வம்சத்துல ஏதாவது ஒரு தலைமுறையில குழந்தைகள் குறைபாடோட பிறக்கிறது. அதே மாதிரி நமக்கு எவ்வளவுதான் நம்ம நேர்மையா இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அந்த செல்வம் சேராம நம்ம துன்பத்துக்கு ஆளாகிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பித்திருக்கள் சாபத்தெல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பாத்தீங்கன்னா அந்த நம்ம ஆன்மா அப்படிங்கிறதுக்கு அழிவு கிடையாது, நம்ம உடம்புக்கு மட்டும்தான் அழிவு. இது எல்லாருமே தெரிஞ்சதுதான். பிரபஞ்சம் அப்படிங்கிறது உண்மைதான். கடவுளே இல்லைன்னு சொன்னா கூட, கடவுள் சிலைகள் பாத்தீங்கன்னா இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னா கூட, பிரபஞ்சத்துல இருக்க அந்த பஞ்ச பூதங்கள் அப்படிங்கிறது உண்மைதான். இப்ப நம்மளுடைய ஆன்மா மேலோகத்துக்கு, முன்னோட ஆன்மா மேலோகத்துக்கு போயிருக்கு. அவங்க பாத்தீங்கன்னா இந்த ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, இந்த அமாவாசை தினங்கள் இல்ல மற்ற மாதங்கள்ல வர அமாவாசைகள்ல யமதர்மராஜர் பாத்தீங்கன்னா அவங்கள பூலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு அனுமதி வழங்குவாரு. நீங்க போய் உங்க சொந்த பந்தங்கள்ல உங்களோட குலத்தை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைப்பாராம்.
அப்படி அவங்க வரும்போது எதுல வருவாங்க அப்படின்னா, யம காவலர்கள் வந்து அவங்கள சூரியன் பகவான் கிட்ட இருக்கிற அந்த சூரிய வாகனத்துல இருந்து அழைச்சிட்டு வந்து அவங்கவுங்க இடத்துக்கு வந்து இருப்பிடத்துக்கு நீங்க போய் பார்த்துட்டு வரலாம். அந்த அமாவாசை முழுவதும் அவங்க வந்து பூமியில வந்து இருக்கிறதுக்கு அனுமதி வந்து கொடுக்குறாங்க. அப்படி அவங்க வரும்போது அவங்க தாகத்தோடையும் அவங்க பசியோடையும் வருவாங்க. அப்படி வரும்போது அவங்களுக்கு நம்ம உணவு வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி அவங்க பசியாத்தி நல்லபடியா வந்து அவங்க அவ்வளவு தூரம் வந்து பூலோகத்துக்கு போகணுங்கும் போது இடையில சோர்வு ஏற்பட்டு நல்லபடியா நம்ம சாப்பாடு கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஆன்மாவுக்கு ஏதாவது சோர்வு ஏற்பட்டு ஒரு களைப்பு தெரியுது அப்படிங்கும் போது கண்டிப்பா அவங்க மனசுல ஒரு வேதனை வரும். அந்த வேதனை நம்மளை வந்து பாதிக்கும். அதாவது சாபம் விடுற அளவுக்கு கூட சில பேர் வந்து நினைப்பாங்க, நம்ம இவ்வளவு தூரம் நம்ம குடும்பத்துக்காக உழைச்சோம், நம்ம இவ்வளவு செஞ்சோம், ஆனா வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன படைகள் கூட போடலையே இவங்க அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து நம்மளை வந்து பாதிக்கும், நம்ம குடும்பத்தையும் பாதிக்கும். உயிரோட இருக்கும்போது ஒருத்தவங்க நம்ம என்ன வேணா பேசலாம், என்ன வேணா தண்டிக்கலாம், என்ன வேணா செய்யலாம், அவங்க நமக்கு துரோகமே பண்ணிருக்கலாம். ஆனா இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து தெய்வத்துக்கு சம்மாதம் பார்க்கணும். தெய்வம் நமக்கு செஞ்சாலும் செய்யாட்டியும் இல்ல வந்து நம்ம வந்து கும்பிடுறோம் ஆனா அவங்க எதுவுமே செய்யல நம்ம நினைச்சு திட்டினாலும் அடுத்த நிமிஷம் நம்ம எப்படி தெய்வத்துக்கு அல்ல போய் நம்ம உழுறோமோ அதே மாதிரிதான் முன்னோர்களும் அவங்களால வந்து உயிரோடு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் செய்யாம இருக்க முடியும். ஆனா இருந்ததுக்கு அப்புறம் அவங்க ஆன்மா வந்து பூலோகத்துக்கு போகும்போது என் வம்சம் வந்து நல்லா இருக்கணும், இவ்வளவு கஷ்டத்துலயும் எனக்காக வந்து இவங்க வந்து படைகள் போடுறாங்க, நல்லபடியா அவங்க வச்சிருங்கன்னு சொல்லி அந்த ஆன்மா வந்து கண்டிப்பா வந்து தெய்வத்துக்கிட்ட மன்றாடும் நமக்காக. அதனால இருக்கும்போது நமக்கு வந்து நம்ம அம்மா அப்பா எதுவும் செய்யல, பெருசா ஒன்றும் கண்டுக்கல, நான் வந்து இவங்க வந்து இவ்வளவு குடும்பப்படுத்தினாங்க அப்படின்னு சில பேருக்கு இருக்கும். எல்லா தாய் தந்தையும் நல்லவங்களாவும் இருக்க மாட்டாங்க. சில நேரங்கள்ல சில கர்மாக்கள்னால நமக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்துடும். அப்படி இருந்தாலுமே நம்மளுடைய மனசை நம்ம வந்து கரெக்டா வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அவங்க மூலமா வந்து நம்ம பிறந்திருக்கோம், அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை இது. கடமையை வந்து நம்ம செஞ்சுட்டு பலனை வந்து எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து நம்ம வீட்டுல நம்ம உயிர் வாழ்றதுக்கு அவங்க வந்து ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு அந்த நன்றியை வந்து தெரிவிக்கிறது நம்ம எல்லாருடைய கடமையும் கூட. ஸோ அதனால வந்து முன்னோர்கள் வழிபாடுங்கிறது முன்னேற்றத்துக்கான வழிபாடு தான். கண்டிப்பா வந்து பித்திருக்கள் தோஷம் இல்லாத வீட்டுல நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். அவங்க கஷ்டப்பட்டிருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி அவங்க வந்து மேலே ஏறி வர்றத நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி முன்னோர்களோட சாபத்தை வாங்காம ஆசீர்வாதத்தை வாங்குறதுங்கிறது இந்த தை அமாவாசையில ரொம்ப ரொம்ப முக்கியம். தர்ப்பணம் கொடுங்க, காகத்துக்கு சாதம் வைங்க, வாழைக்காய் கண்டிப்பா இருக்கணும். அதோட சேர்த்து என்னென்ன காய்கறிகள் செய்யலாம் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோ தனியாகவே ஆன்மீகம் பிளேலிஸ்ட் இருக்கும், கண்டிப்பா வந்து பாருங்க. அதே மாதிரி பூசணிக்காய் அந்த மாதிரி சாம்பார்லாம் வைப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நீங்க வச்சு உங்களுக்கு என்ன தோணுதோ வைங்க. எங்க அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டீ வந்து ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி டீ தான் குடிப்பாங்க. டீ கூட நாங்க வந்து ஒரு டம்ளர்ல வந்து வைப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வந்து தோணுதோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அசைவம் இல்லாம சைவமா வந்து நீங்க சமைச்சு பித்திருக்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுத்து முடிஞ்சா ஏழை வயசானவங்க இல்ல வந்து ரொம்ப வந்து முடியாம இருக்கவங்களுக்கு உங்களால உங்க கையால வந்து ஒரு 2 பொட்டலம் வந்து உணவு வந்து கொடுங்க. முடிஞ்சா வந்து வீட்டிலேயே வந்து வர வச்சு அவங்களுக்கு இலை போட்டு சாப்பாடு போட வைங்க. ஸோ இந்த மாதிரிலாம் செய்யும்போது நம்மளுடைய குழந்தைகளும் நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வம்சாவளியில இருக்கக்கூடிய அந்த பித்திருக்கள் சாபத்தை வந்து போக்குறதுக்கு இந்த மாதிரி அமாவாசை திதிகள் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமா இருக்கு. ஸோ வந்து முன்னோர்கள் வழிபாடுங்கிறது நமக்கு கண்டிப்பா முன்னேற்றத்துக்கான வழிபாடு தான். ஸோ அதனால வந்து கண்டிப்பா வந்து இந்த வழிபாடை வந்து கண்டிப்பா செய்யுங்க. எங்களுக்கு வந்து அமாவாசை திதி வந்து நாங்க வந்து செய்யல, மாமனார் மாமியார்லாம் இருக்காங்க அப்படிங்கும் போது நீங்க வந்து தாராளமா வந்து கோலம் வந்து போடலாம், வெள்ளை கோலம் போடலாம். அப்படி இல்ல நீங்க எல்லாம் சேர்ந்து இருக்கீங்க, மாமனார் மாமியார் நீங்க எல்லாமே சேர்ந்து இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட மாமனார் மாமியார் இருப்பாங்க இல்லையா, உங்க மாமனார் மாமியாரோட அவங்க அப்பா அம்மா இருப்பாங்க இல்லையா, அவங்க யாராவது விரதம் இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து வாசல்ல கோலம் போடக்கூடாது. அதே மாதிரி நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்கணும். கோயில் நம்ம வந்து மணி அடிக்க கூடாது, மணி அடிச்சு சாம்பிராணிலாம் வந்து கல்ல சாமிக்கு பண்ணக்கூடாது. முதல்ல முன்னோர்களுக்கு வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் தான் மாலை வேலையில நம்ம வந்து திதியெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் சாப்பாடு படையெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய வீட்டு சாமியை வந்து கும்பிடணும். குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம், விளக்கு போடலாம், நல்லபடியா வேண்டிக்கலாம். இந்த நாள்ல வந்து முடி வெட்டுறது, நகம் கட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. ஸோ வந்து நல்லபடியா வந்து புது ட்ரெஸ் வந்து கண்டிப்பா வந்து போடக்கூடாது இந்த அமாவாசை நாட்கள்ல. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க கண்டிப்பா வந்து பண்ணணும். ஏன் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா நம்ம சந்தோஷமா இருக்கிற மாதிரி வந்து முன்னோர்கள் வந்து பார்க்கும்போது நம்ம இல்லாட்டியும் இவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க போல இருக்கு அப்படிங்கறது வந்து நினைச்சிடக்கூடாது. அதனால வாசல்ல வந்து வண்ண கோலங்கள் இல்ல வந்து பெருசா வந்து கோலம் எல்லாம் போட மாட்டாங்க. காவி கோலம் வந்து சரியா தெரியவே தெரியாது, அந்த மாதிரி கோலம் வந்து போடலாம். அதே மாதிரி பித்திருக்களுக்கு வந்து நம்ம தர்ப்பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் சிவாலயம் சென்று நம்ம வந்து வழிபாடு செய்யலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாடு செய்யவும் ரொம்ப ரொம்ப உகந்த நாள். இந்த நாட்கள்லாம் நீங்க பயன்படுத்தி திதியையும் கோரையையும்
அந்த குளிகை நேரம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பயன்படுத்தி நல்ல விதமா வந்து அந்த உங்க செயல்பாடுகளை நீங்க பண்ணும்போது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா வந்து வெற்றி வந்து அமையும். நேரமும் காலமும் வந்து பாத்தீங்கன்னா யாருக்காகவும் நிக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த நேரத்தையும் காலத்தையும் பயன்படுத்தி எந்த மாதிரி விஷயங்கள் முன்னோர்கள் நமக்கு சொன்னாங்களோ அந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்றவங்க கண்டிப்பா வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்க. நீங்களும் நல்லா இருக்கணும்னு நினைச்சா, உங்க குடும்பமும் நல்லா இருக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா பித்திருக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்த மட்டும் எக்காரணத்தை கொண்டும் யாருக்காகவும் நிப்பாட்டாதீங்க. அவங்க உங்களுக்கு துரோகமே செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க திரும்ப அவங்களுக்கு நன்றியை மட்டும் சொல்லுங்க. கடவுளா இருந்து நம்மளை காப்பாத்துவாங்க. நன்றி, வணக்கம்.